சாட்டர்டே ஆஃப்டர்நூன் எப்போல்லாம் ஹஸ்பண்ட் சமைக்கிறேன்னு சொல்கிறாங்களோ அந்த டேவே ரொம்ப ஹாப்பியாக போகும், ஸ்பெஷலாக இருக்கும். ஹஸ்பண்ட் ஒன்று சேர்ந்து சமைக்கிற ஃபீலே தனி தான். உங்களுக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள். இன்றைக்கி 1 kg மத்தி மீனும் 1 kg பாறை மீன் ஃப்ரை பண்ணுறதுக்கும் வாங்கியிருந்தோம். ரெண்டுமே ஈஸியாக குயிக்காக எப்படி பண்ணுங்கிறத சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு மீன் எடுத்துகிட்டு 2லேருந்து 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 3 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் பெப்பர் பொடி, 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், 2லேருந்து 3 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிவிட்டு எல்லாமே நல்லா கோட்டாக அளவுக்கு பிசைஞ்சுக்கோங்க. பிசைஞ்சிட்டு ஒரு 1/2 hour to 1 hour ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஃப்ரை பண்ணும்போது மீன் ரொம்பவே கிறிஸ்பியாக இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். 10 minutes கிட்ட சிம்லையும் வேக வச்சிட்டிங்கன்னா நல்லா உள்ளெல்லாம் வெந்திருக்கும். அடுத்தது 1 kg மத்தி மீன் எப்படி குழம்பு வைக்கணுங்கிறது சொல்லிடுறேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு ஆனியன் எடுத்துகிட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு ஆனியன் போட்டுட்டு கருவேப்பிலை ஒரு கொத்து நல்லா போட்டுட்டு நல்லா ஃப்ரை ஆகிற அளவுக்கு வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் மசாலா ஆட் பண்ணணும். ஒரு 3 ஸ்பூன் மிளகாத்தூள், 3 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் சீரகத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு அந்த மசாலாவை தனியாக வச்சுட்டு அடுத்தது குழம்பு வைக்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கருவேப்பிலை போட்டுட்டு அதுக்கு முன்னாடி கடுகும் வெந்தயமும் கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க. வெந்தயம் போட்டால் தான் மீன் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் ஆனியன் ஆட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆனியன் சின்ன வெங்காயம் இல்லைனா பெரிய வெங்காயம் ரெண்டுமே ஆட் பண்ணிக்கலாம். 2 தக்காளி போட்டுட்டு பச்சை மிளகா வேணும்னா 2 ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மசாலா நம்ம அரைச்சி வச்சிருந்ததை உள்ளே ஆட் பண்ணிவிட்டு தண்ணி வேணுங்கிற அளவுக்கு ஊற்றிட்டு 10 to 15 minutes பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வேக விடணும். வேக விட்டதுக்கப்புறம் நல்லா கொதிச்சு வந்ததும் ஒரு 1/2 மூடி தேங்காய் அரைச்சி ஊற்றிட்டு அதுக்கப்புறமா மீனை ஆட் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் வேக விட்டிங்கன்னா ஈஸியாக டேஸ்ட்டாக ரொம்பவே மீன் குழம்பு நல்லா சூப்பராக வந்துடும். ட்ரை பண்ணி பாருங்கள்.